ஒரு நிமிடம் இதைக் கேட்காமல் செல்லாதே. இது உனக்கு உயிராக இருந்து கொண்டே உனக்கு துரோகம் செய்தவர்களின் உண்மை முகம். உன்னை ஏமாற்றிய அந்த மனிதர்களின் இறுதி முடிவு என்ன தெரியுமா? மகனே, மகளே, உன்னுடைய சொந்த அண்ணனோ தம்பியோ தங்கையோ அல்லது நீ உயிராக நம்பிய நண்பர்களோ உன்னை ஏமாற்றிவிட்டார்களா? உனக்கு நன்மைகள் செய்வது போல நடித்து உன் பணத்தை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு இன்று உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்துவிட்டு அவர்கள் உன்னை பார்த்துச் சிரிக்கிறார்களா? உன் கணவனோ அல்லது மனைவியோ உனக்கு துரோகம் செய்துவிட்டு உன்னை ஒரு குப்பை போல தூக்கி எறிந்து விட்டார்களா? இன்று இந்த ஆவிக்குரிய உரையில் உன்னை ஏமாற்றியவர்களின் வஞ்சக முகத்திரையை கிழிக்கப் போகிறோம். உன்னை நடுத்தெருவில் நிறுத்திய மனிதர்களுக்கு முன்பாக என் இயேசு உன்னை எப்படி உயர்த்தி நிறுத்தப் போகிறார் என்ற ஆன்மீக நிஜத்தை இன்று மிக வெளிப்படையாக உடைக்கப் போகிறோம். ஒரு நொடி கூட தவிர விடாமல் முழுமையாக கேள். மனிதர்கள் உனக்குச் செய்த துரோகம் உன்னை வறுமையிலும் கடனிலும் தள்ளியிருக்கலாம். ஆனால் உன்னை ஏமாற்றிவிட்டு அந்த பணத்தில் சொகுசாக வாழும் மனிதர்களுக்கு வேதாகமம் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வரை உள்ள வசனங்கள் மிக கடுமையான எச்சரிக்கையை அளிக்கிறது. ஏழையை அவன் ஏழை என்று கொள்ளையிடாதே, சிறுமைப்பட்டவனை வாசலில் ஒடுக்காதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்கு தொடுத்து அவர்களை கொள்ளையிடுகிறவர்களின் பிராணனை கொள்ளையிடுவார். இந்த வசனத்தின் அர்த்தம் மிகவும் பயங்கரமானது. உன்னிடம் பணம் இல்லை, உன்னை எதிர்த்து பேச ஆள் இல்லை என்று நினைத்து உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னோடு மட்டும் சண்டை போடவில்லை, உன்னை படைத்த தேவனோடு நேரடியாக மோதிக்கொண்டிருக்கிறார்கள். நீ மனித நீதிமன்றத்திற்கு போகத் தேவையில்லை. பரலோக நீதிமன்றத்தில் கர்த்தரே உனக்காக வக்கீலாக மாறி வழக்கு தொடுப்பார். உன்னை ஏமாற்றி உன் பணத்தை பறித்து உன்னை சாகடித்தவர்களின் உயிரையும் அவர்களது சந்ததியின் ஆசீர்வாதத்தையும் கர்த்தரே பறித்துக் கொள்வார் என்பதுதான் இதன் ஆன்மீக நிஜம். உங்களுக்கு புரியும்படி வேதாகம வரலாற்றில் மிக முக்கியமான, அனைவரும் நம்பக்கூடிய ஒரு நிஜமான சம்பவத்தை சொல்கிறேன். இங்கிலாந்து தேசத்தில் ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு மாபெரும் தேவ மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் ஆயிரக்கணக்கான அனாதை பிள்ளைகளைச் சேர்த்து ஆசிரமம் நடத்தி வந்தார். அந்த ஆசிரமத்திற்கு பெரிய பணக்காரர்களோ அல்லது அரசாங்க உதவியோ கிடையாது. அவர் யாரிடமும் போய் பணம் கேட்க மாட்டார். முழங்காலிட்டு இயேசுவிடம் மட்டும்தான் கேட்பார். ஒருமுறை அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய நிலப்பிரபுவும் பேராசை பிடித்த தொழிலதிபருமான ஒருவர் ஜார்ஜ் முல்லரின் ஆசிரமத்திற்கு சொந்தமான ஒரு சிறிய நிலத்தை ஏமாற்றி போலியான பத்திரங்கள் மூலமாக தன் வசப்படுத்திக் கொண்டார். அந்த நிலத்தை விற்றுத்தான் பிள்ளைகளுக்கு அடுத்த சில மாதங்களுக்கு உணவு கொடுக்க முல்லர் திட்டமிட்டிருந்தார். அதனால் முல்லர் அந்த பணக்காரரிடம் போய் தன்னுடைய நிலத்தை திருப்பி தருமாறு நியாயம் கேட்டார். ஆனால் அந்த பணக்காரர், உன்னிடம் சண்டை போட பணம் இல்லை, உனக்கு வாதாட வக்கீல் இல்லை, உன்னால் முடிந்ததை செய்து கொள் என்று சொல்லி முல்லரை அவமானப்படுத்தி துரத்தினார். முல்லர் நீதிமன்றத்திற்கு போகவில்லை. அவர் தன் அறைக்குள் சென்று முழங்காலிட்டு, ஆண்டவரே, ஏழையாகிய எங்களை அவன் கொள்ளையடித்து விட்டான், எங்களுக்காக நீர் வழக்கு தொடும் என்று மட்டும் அழுது ஜெபித்தார். அடுத்த சில வாரங்கள் கழிந்தன. அந்த பணக்காரர் முல்லரை ஏமாற்றிய அந்த நிலத்தில் ஒரு பெரிய தொழிற்சாலையை கட்டத் தொடங்கினார். ஆனால் திடீரென்று ஒருநாள் அந்த தொழிற்சாலையில் பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டது. அவருடைய மொத்த சொத்துக்களும் பணமும் அந்த தீயில் கருகிச் சாம்பலாயின. அது மட்டுமல்லாமல் அந்த விபத்தில் அவருடைய ஒரே மகனும் பரிதாபமாக உயிரிழந்தான். ஒரே நாளில் அந்த மாபெரும் பணக்காரர் நடுத்தெருவுக்கு வந்தார். தன் தவறை உணர்ந்த அந்த பணக்காரர் ஓடி வந்து முல்லரின் காலில் விழுந்து கதறினார். முல்லர், நான் உங்களை ஏமாற்றவில்லை, உங்களை படைத்த கடவுளோடு மோதியிருக்கிறேன். ஏழையின் பிராணனை கொள்ளையடித்ததால் கர்த்தர் என் மகனின் பிராணனையும் என் சொத்தையும் பறித்துக் கொண்டார் என்று அழுது புலம்பினார். மகனே, மகளே, உன்னை ஏமாற்றியவர்கள் இன்று சொகுசாக வாழ்வதாக நினைத்து நீ கலங்காதே. அவர்கள் உன் பணத்தை கொள்ளையடிக்கவில்லை, தங்கள் சொந்த அழிவை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உனக்காக வழக்கு தொடுக்கும் நாள் மிக அருகில் இருக்கிறது. உன்னை நடுத்தெருவில் நிறுத்தியவர்களுக்கு முன்பாக இயேசு உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி நிறுத்துவார். உன் இருதய கதவுகளை திறந்து கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்து வெளிவிடுங்கள். உலகத்தின் சகல சத்தங்களையும் உனக்கு துரோகம் செய்த மனிதர்களின் முகங்களையும் மறந்துவிடுங்கள்.
உன்னைச் சுற்றிலும் இயேசுவின் பிரசன்னம் ஒரு மாபெரும் கேடயமாக சூழ்ந்திருப்பதை உணர்ந்தபடி இந்த தெய்வீக அமைதிக்குள் நுழையுங்கள். என் இயேசுவின் சமூகத்திற்குள் நான் நுழைந்துவிட்டேன். மனிதர்கள் செய்த துரோகங்களும் ஏமாற்றப்பட்ட பணத்தின் பாரங்களும் என்னை விட்டு இப்பொழுதே அகன்று கொண்டிருக்கின்றன. என்னை நடுத்தெருவில் நிறுத்திய மனிதர்களை பழிவாங்கும் எண்ணத்தை என் இதயத்திலிருந்து தூக்கி எறிகிறேன். என் வழக்கை என் இயேசுவின் பரலோக நீதிமன்றத்தில் முழுமையாக ஒப்படைக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். எனக்கு இனி எந்த குறைவும் இல்லை. என்னை ஏமாற்றியவர்களுக்கு முன்பாக என் தலை உயர்த்தப்படும் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய புதிய ஆசீர்வாதமும் தெய்வீக அமைதியும் என் உடல், ஆத்துமா, ஆவி முழுவதும் நிறைவதை நான் உணர்கிறேன். உங்களுக்கு துரோகம் செய்த மனிதர்களை மனதார மன்னித்து இழந்த பணத்தையும் நற்பெயரையும் திரும்பப் பெற முழு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளைச் சொல்லி ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இருபுறமும் கூர்மையான கத்தியை விட கடவுளுடைய வார்த்தை மிகவும் சக்தி வாய்ந்தது என்று வேதம் சொல்கிறது. அந்த விசுவாசத்தோடு சொந்த பந்தங்களினாலும் நண்பர்களினாலும் ஏமாற்றப்பட்டு பணத்தை இழந்து துரோகத்தின் வடுக்களோடு அழுது கொண்டிருக்கும் இந்த மகனை மகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை வதைத்துக் கொண்டிருக்கும் சகல ஏமாற்றத்தின் ஆவிகளும் வறுமையின் கட்டுகளும் அந்தகார வல்லமைகளும் இப்போதே முறிந்து போவதாக. ஏழையை ஒடுக்காதே, நானே அவர்களுக்காக வழக்கு தொடுப்பேன் என்றுரைத்த தேவனே, உம்முடைய நடுநிலையான கரம் இப்போது இவர்களுக்காக கிரியை செய்வதாக. இயேசுவின் சுகமளிக்கும் அக்கினியும் புதிய நம்பிக்கையும் இப்போதே இவர்களுக்குள் பாய்வதாக. இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு என் கரங்களை நீட்டுகிறேன். இந்த வேதனை, கண்ணீர் மற்றும் ஏமாற்றத்தின் எல்லையை விட்டு நான் இப்போதே வெளியேறி தேவனுடைய புதிய ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள் கடந்து செல்கிறேன். இந்த தோல்வியின் இடத்தை விட்டு நான் புது பிலனோடு எழுந்து நடக்கிறேன். மனிதர்கள் மூடிய வாசல்களுக்கு முன்பாக நீர் இவர்களுக்காக புதிய ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறப்பீராக. இழந்த பணத்தையும் பறிபோன நற்பெயரையும் நீர் இவர்களுக்கு இரட்டிப்பாக தந்து உயர்த்துவதற்காய் நன்றே. ஜெயம் கொடுக்கும் பிதாவே, உமக்கு நன்றே. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டிருந்தாலும் மற்றவர்கள் உங்களை வஞ்சகமாக ஏமாற்றியிருந்தாலும் ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். எது உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டதோ அல்லது எது உங்களால் பிறருக்கு கொடுக்கப்பட்டதோ எல்லாமே இயேசுவின் அனுமதியோடும் அவரது பேரதிகாரத்தோடும் தான் நிகழ்ந்திருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் யோபு தன் சகல ஆஸ்திகளையும் பிள்ளைகளையும் ஒரே நாளில் இழந்தபோதும் விசுவாசத்தோடு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதே அசைக்க முடியாத விசுவாசத்தோடு மன அமைதியாயிருங்கள். உனக்கு துரோகம் செய்த அதே மனிதர்களின் கண்களுக்கு முன்பாக தேவன் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்தி வாழ்ந்து காட்ட வைப்பார். ஆமென்.